வணக்கம். இலங்கையின் ஆய்வு செய்திகளுக்காக நான் ஹரிணி. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் உடனடியாக நடப்பது தமிழரசு கட்சிக்கு விருப்பமில்லை என்பதில் ரகசியம் ஏதுமில்லை. காரணம், தேர்தல் உடனே நடந்தால் அதில் அவர்கள் மண்கவுவது நிச்சயம். தமிழரசு கட்சிக்குள் ஏகப்பட்ட மோதல்கள், தேர்தலில் தோல்வியுற்ற சுமந்திரனை கட்சியின் பொதுச் செயலாளர் ஆக்கியதில் குழப்பங்கள், ஸ்ரீதரன் சுமந்திரன் மோதல் என்று கட்சியை சந்தை போல இருக்கும் நேரத்தில் தேர்தலும் வந்துவிட்டால் கேட்கவும் வேண்டுமா? அதனால் உள்ளூராட்சி சபை தேர்தல்களை தள்ளி வையுங்கள் என்று அக்கட்சியின் எம்பிக்கள் நாடாளுமன்றத்திலேயே பேசினார்கள். காரியமாகவில்லை. இப்போது புதிய பாதையில் வருகிறார்கள். நாட்டில் உள்ள அனைத்து சுயாதீன நிறுவனங்களையும் அரசு தனி கட்டுப்பாட்டிற்குள் வைக்க முயல்கின்றது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு பாரிய அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டுள்ளது என சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தற்போதைய அரசாங்கமானது கடந்த கால அரசாங்கங்களின் கொள்கைகளை போலேதான் பின்பற்றி வருகின்றது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசியலமைப்பு விடயத்திலே எதுவுமே இடம்பெறவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். அது தவிர தமிழ் மக்களுக்கான பொறுப்பு கூறல் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவலும் அரசாங்கத்திடமிருந்து முறையாக கிடைக்கவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கடுமையாக சாடியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த அரசாங்கத்திற்கும் தற்போதைய அரசாங்கத்திற்கும் என்ன வித்தியாசம் பெரிதாக உள்ளது? கடந்த அரசாங்கம் போலவே தற்போதைய அரசாங்கமும் செயற்படுகின்றது. தற்போதைய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை எடுக்குமா, அல்லது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவின் பெயரை மட்டும் அரசியலமைப்பில் இட்டு மாற்றுமா என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இவரது கேள்வி ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றை கொண்டு வருவதற்கு குழு ஒன்று அமைக்கப்படும் என்று அரசாங்கம் ஏற்கனவே கூறியுள்ளது. அது மிக பெரிய நடைமுறை. 2 முதல் 3 ஆண்டுகள் எடுக்கும் நடைமுறை. அரசாங்கம் அமைத்து 3 மாதத்தில் எங்கே புதிய அரசியலமைப்பு சட்டம் என்று அவர் கேட்கிறார். பாவம் மட்டக்களப்பு மாவட்ட மக்கள், அவர்களும் தான் என்ன செய்வார்கள்? யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா கூறியது போல, பாவம் அவர்களுக்கு மட்டக்களப்பு மேலத்தை விட்டால் வேறு தேர்வு கிடையாது. வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கத்தின் கோரிக்கைகளுக்கு அமைவாக அரச மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் மருந்தகங்களை ஸ்தாபிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக உங்கள் நகரிலும் ஒரு மருந்தகம் என்ற விசேட வேலை திட்டத்திற்கு அமைய அரச ஒசுசல மருந்தகங்கள் இல்லாத நகரங்களில் துரிதமாக புதிய அரச மருந்தகங்களை ஸ்தாபிப்பதற்கே சுகாதார அமைச்சால் உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவித்துள்ளார். கடந்த 5/2/2025 அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம், அரச வைத்தியசாலைகளில் காணப்படும் மருந்து தட்டுப்பாடு காரணமாக நோயாளர்கள் தமது பணத்தில் மருந்துகளை கொள்வனவு செய்ய வேண்டியுள்ளது. இந்த நிலையில் சலுகைகள் விலையில் மருந்து கொள்வனவை மேற்கொள்ள உடனடியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒசுசலவினுடைய பிரிவினை சுகாதார அமைச்சுடன் ஆரம்பிக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். அதன்படி அந்த கோரிக்கைக்கு அமைவாக சுகாதார அமைச்சினால் துரித சட்டத்தின் கீழ் வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட பிற மாகாணங்களிலும் மருந்தகங்கள் இல்லாத மாவட்டங்களிலும் அரச மருந்தகங்களை நிறுவுவதற்கான அவசர திட்டம் உரிய அதிகாரிகளால் தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் தொடர் நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இதேவேளை மக்கள் நலனை கருத்தில் எடுத்து உடனடியாக இந்த விடயம் தொடர்பில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச மற்றும் அரசாங்கத்திற்கு தனது நன்றிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தாதியர்கள் அரசின் வரவு செலவு திட்டத்தில் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த போராட்டம் இன்று வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு வைத்தியசாலை வளாகத்தில் நடைபெற்றது. தமது கோரிக்கைகளுக்கு அரசு செவிமடுக்க தவறும் பட்சத்தில் நாடளாவிய ரீதியில் பாரிய போராட்டங்களை நடத்த அரசாங்க தாதியர் அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்துள்ளார்கள். வரவு செலவு திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சம்பள திருத்தத்தில் தாதியர் சேவைக்கு பாரிய அநீதி இழைக்கப்பட்டுள்ளமை மற்றும் மேலும் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் தாதியர்களினால் வைத்தியசாலைகளுக்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை, கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை தாதியர்கள் 1 மணி நேர பணி புறக்கணிப்பிலும் தாதியர்கள் ஈடுபட்டிருந்தனர்.
இதன்போது அரசு தாதியர்களுக்கு பட்ஜெட்டில் சரியான நீதியை பெற்றுக்கொடு, 24 மணி நேரம் 365 நாட்கள் வேலை செய்தவர்களுக்கு குறைத்தது ஏன் போன்ற பதாதைகள் தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். நாட்டின் புதிய வரவு செலவு திட்டத்தில் தாதிய சேவைக்கு வழங்கப்படும் கொடுப்பனவுகள் ஏற்படுத்தப்பட்டுள்ள குறைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சினைக்கு யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனது கருத்தினை கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, அவர்களுக்கு வரவேண்டிய சம்பளத்தின் அடிப்படையை சுகாதாரத்துறையானது அதிகரிக்காமல் விட்டுவிட்டார்கள். எத்தனையோ பேர் சுகாதாரத்துறையிலிருந்து தற்போது வெளியேறிவிட்டார்கள். தேசிய மக்கள் சக்தி சொல்கின்றீர்கள் தானே சம்பளம் வேண்டாம் என்று. அப்போது நீங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யுங்கள், கார் இல்லாமல் பஸ்ஸில் போய் பாருங்கள். NPP அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகள் இப்போது நிறைவேற்ற முடியவில்லை. இந்த முறை மக்கள் NPPயை தெரிவு செய்ததற்கு காரணம் ஊழல் இல்லாமல் போகும் என்பதற்காகத்தான். சுகாதாரத்துறையில் உள்ள வைத்தியர்கள் தாதியர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கும் என எதிர்பார்த்தார்கள். இந்த வருடம் கொடுக்க முடியவில்லை என்றால் அடுத்த வருடம் தருகிறோம் என கூற வேண்டும். இந்த முறை நாடாளுமன்றத்தில் 3ஆம் வாசிப்பில் நான் சுகாதாரத்துறை பற்றி தான் கதைக்க உள்ளேன். உங்களுக்காக தனியாக சேவை செய்யும் இந்த அர்ச்சுனா தேவையில்லை என்றால் சுரேஷ் பிரேமச்சந்திரனோ, டக்ளஸ் தேவானந்தாவோ, அங்கஜன் ராமநாதன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் ஸ்ரீதரன் செய்யும் அரசியல் உங்களுக்கு போதுமானது என்றால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஒதுங்கிக் கொள்கின்றேன். உள்ளூராட்சி சபை தேர்தலை, மாகாண சபை தேர்தலை எனக்கு தாருங்கள், நான் செய்து காட்டுகின்றேன். இந்த தாதியர்களின் ஆர்ப்பாட்டம் சம்பந்தமான பிரச்சனையை நான் நாடாளுமன்றத்தில் கதைப்பேன் என கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய கிளிநொச்சி சம்பந்தமான DCC கூட்டமானது ஜூமில் நடந்து முடிந்தது என அர்ச்சுனா MP கூறியுள்ளார். அந்த கூட்டத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ஸ்ரீதரன் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். அதில் எங்களுடைய 6 நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் 13 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றார்கள். எனக்கு கிளிநொச்சி மாவட்டத்திற்கு 2.3 பில்லியன் எனக்கு வரும். அதோடு யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு 6 பேருக்கும் 56 மில்லியன் ஒதுக்கி இருக்கின்றார்கள். நான் வசாவளான் மற்றும் சாவுகச்சேரிக்கு சில விடயங்களை செய்து கொடுக்க உள்ளேன். வேறு ஏதும் தேவை இருந்தால் சொல்லுங்கள், செய்து தரலாம். மக்களினுடைய அபிப்பிராயங்களை கேட்டு இந்த நிதியை எல்லோரும் பயன்படுத்துவோம் என்று கூறியுள்ளார். வசாவளானுக்கு ஒரு சனசமூக நிலையம் கட்டி கொடுக்க போகிறேன். சாவகச்சேரி வைத்தியசாலையை நான் தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா என்று கேட்டேன். ஆனால் அவர்களோ அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது, முறையாக கடிதம் எழுதி கொள்ளுங்கள், நாம் கடிதம் மூலம் பதில் கொடுக்கிறோம் என்றார்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட கால அவகாசமே 2 நாட்கள் தான். அவர்களே கடிதம் கேட்கிறார்கள். 2 நாளில் எழுத்து மூலமாக கொடுத்து அவர்களிடமிருந்து பதில் பெறுவது நடக்கக்கூடிய காரியமா? சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு தர முடியாமல் போனால் வேறு விடயத்திற்கு தான் கொடுக்க வேண்டும். சாவகச்சேரியில் வேறு ஏதும் இருந்தால் கூறுங்கள், நிவர்த்தி செய்து தரலாம். தெல்லிப்பளை வைத்தியசாலையை தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன். அங்குள்ள கழிப்பறைகள் மோசமாக இருக்கின்றது என கூறினார்கள். நான் செய்து தருவதாக கூறினேன். பிரதேச சபை கூட்டம் என்ற ஒன்றே யாழ்ப்பாணத்தில் நடக்கவில்லை. மக்கள் கூட்டம் வைத்தால்தான் அவர்களின் தேவை தெரியும். அமைச்சர் சந்திரசேகருக்கு அப்படியான ஒரு எண்ணமும் அறிவும் இல்லை. நீங்கள் NPP என்ற போர்டு போட்டு கொண்டு இருங்கள், நாங்கள் செய்து காட்டுகின்றோம். முடியாது என்றா கூறுங்கள். நீங்களும் செய்வதில்லை, செய்பவர்களையும் செய்யப்படுவதில்லை. ஒரு மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்த முடியவில்லை என்றால் எங்களிடம் விட்டுவிடுங்கள். ஜூமில் கூட்டம் வைத்தால் ஒருத்தர் தான் கதைக்க முடியும். மக்களுக்கு என்ன கதைக்கிறோம் என்று தெரியாது. சுன்னாகம் சந்தையை பார்க்க முடியவில்லை, கேவலமாக இருக்கின்றது. சங்கானை சந்தை இப்போது கொஞ்சம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. மக்களுடைய தேவைகளை கேட்காமல் தான் தோன்றித்தனமாக அரசியல்வாதிகள் நிதியை செலவழிக்கின்றார்கள் என்று கூறினார். யாழ்ப்பாணத்தில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் விடுவிக்கப்பட்ட போதிலும் அங்கு பல பிரச்சனைகள் உள்ளன என்று பொதுமக்கள் முறைப்பாடு தெரிவித்தார்கள். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலிகாமம் வடக்கில் பல்வேறு பகுதிகளுக்கு திடீர் கண்காணிப்பு பயணத்தை மேற்கொண்டார். வலிகாமம் வடக்கில் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்டு அதன்பின் கடந்த ஆண்டு மக்கள் பாவனைக்கு அனுமதிக்கப்பட்ட வசாவுலான், கிழக்கு வசாவுலான், மேற்கு பலாலி, தெற்கு பலாலி, கிழக்கு பலாலி, வடக்கு ஆகிய 5 கிராம அலுவலர்கள் பிரிவுகளும் மக்கள் முழுமையாக பயன்படுத்த முடியாத நிலை இன்னமும் காணப்படுகின்றது. பாதுகாப்பு தரப்பினரின் வேலி பின் நகர்த்தப்படாத காரணத்தால் இவ்வாறான சூழல் உள்ளது தொடர்பாக ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். அத்துடன் இந்த பகுதியில் உள்ள பலாலி சித்தி விநாயகர் பாடசாலையின் இடிபாடுகளுடன் கூடிய கட்டிடத்தையும் பார்வையிட்டார்.
முன்பு விடுவிக்கப்பட்ட மயிலிட்டி கலைமகள் வித்தியாலயத்தின் மைதானத்தின் ஒரு பகுதி இன்னமும் இராணுவத்தின் வசம் உள்ளதையும் ஆளுநர் சென்று பார்வையிட்டார். மயிலிட்டி துறைமுகத்தில் இந்திய கடற்றொழிலாளர்களது படகுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் இடர்கள் தொடர்பாகவும் ஆளுநர் ஆராய்ந்தார். மயிலிட்டி வைத்தியசாலை வீதி கடந்த காலங்களில் கான்கிரீட் வீதியாக அமைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனை மூடி சுகாதார திணைக்களத்தால் வேலி அடைக்கப்பட்டுள்ளதாக மக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பிலும் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டார். அதேபோல காங்கேசன்துறையில் உள்ள சிறுவர் பூங்காவுக்கான பாதையை இராணுவத்தினர் மூடி வைத்துள்ளதால் எழுந்துள்ள நெருக்கடி தொடர்பாகவும் ஆளுநர் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளார். காங்கேசன்துறை தொடருந்து நிலையத்திற்கு அருகில் பிரதேச சபையின் பாதையை மூடி தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதையும் பார்வையிட்டார். அத்துடன் கீரிமலையில் உள்ள செம்மண் வாய்க்கால் இந்து மயானத்திற்கான பாதை பற்றைகள் மூடியுள்ளதால் மக்கள் தனியார் பாதை ஊடாக சென்று வருவதாகவும் ஆளுநரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருந்த நிலையில் ஆளுநர் நேரடியாக பார்வையிட்டார். இது தொடர்பாக துறைசார் தரப்புகளுடன் கலந்துரையாடி தொடர் நடவடிக்கை எடுப்பதற்கு ஆளுநர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.